இன்றைய இந்த நிகழ்வுக்காக இங்கே வரைந்திருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கம் சுவிஸ் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்றவனாக நான் நினைக்கிறேன். உண்மையில் ஒரு பெருமதியான ஒரு நிகழ்வு ஒன்றும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதியோர்கள் அந்நியப்படுத்தும் நோக்கோடன் அவர்களுக்கான உலருணவு பொதியினை வழங்குகின்ற இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து வந்த தமிழ்ச்சங்கம் சுவிஸ் அமைப்பினருக்கும் அதே போல் இதற்கான அனுசரணையை வழங்கியிருக்கக்கூடிய தமிழ் இளைஞர் மன்றம் அண்ட் ஸ்வீடன், அதே போல் மற்றொரு அமைப்பு திரு 50 GmbH அமைப்பினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறியவனாக, உண்மையிலே எங்களுடைய ஆலியம்பு பிரதேச செயலக பிரிவிலே இவ்வாறு பல்வேறு தேவைகள் உள்ள மிகவும் வறுமையில் வாழுகின்ற மக்கள் அதிக அளவில் காணப்படுகின்றார்கள். அவ்வாறான மக்களுக்கு இவ்வாறான இந்த அமைப்புகளினுடைய பங்களிப்பு என்று சொல்வது மிகவும் ஒரு அத்தியாவசியமானதாக இருக்கின்றது. எங்களுடைய இந்த சுவிஸ் தமிழ்ச்சங்கம் இந்த அம்மறை மாவட்டம் உட்பட பல்வேறு மாவட்டங்களிலே பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றார்கள். எங்களுடைய மக்களுக்கு உங்களுடைய உதவிகளை நீங்கள் வழங்கி வைக்க வேண்டும். அதற்காக பிரதேச செயலாளர் அடிப்படையில் நான் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கின்றேன். உங்களுடைய சேவை உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கின்றது. எங்களுடைய மிகவும் வறுமை நிலைக்குட்பட்ட மக்களை இனங்கண்டு அந்த மக்களுக்கான சேவைகளை நீங்கள் ஆற்றி வருகின்றீர்கள். ஆகவே இந்த சேவை தொடர வேண்டும். இன்றைய இந்த முதியோர்களுக்கான உணர்வினை வழங்கிய சுவிஸ் தமிழ்ச்சங்கம் அமைப்பினர்கள், அனுசரணை வழங்கிய அமைப்பினர்கள் அனைவருக்கும் பிரதேச செயலக பிரிவு மக்கள் சார்பில் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றனர். சுவிஸ் தமிழ்ச்சங்கம் அமைப்பானது எங்களுடன் கடந்த ஒரு 2 ஆண்டு காலமாக பயணித்துக் கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் என்னவென்றால் அவர்களது நோக்கம் எமது அம்பாறை மாவட்டத்தில் இருக்கும் அந்த கஷ்டப்படுகின்ற அந்த முதியோர்களை தெரிவு செய்து அவர்களுக்கான அந்த மாதம் அவர்களுக்கு அந்த கூடுதலான வயதானவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் கடுமையாக கஷ்டப்படுறாங்க. அப்போ அது நம்ம அம்பாறை மாவட்டத்தில் கூடுதலாக காணப்படுது. பிள்ளைகள் அவங்கள கவனிக்காம விட்டு அவங்க பிச்சு எடுக்க போகிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இங்கே இருக்குது. நன்றி, சாமானந்தத்துக்கு மிக பெரிய நன்றி. வணக்கம். ஒரு தொண்டை ஸ்தாபனமாக இயங்குகின்ற சுவிஸ் தமிழ்ச்சங்கம் அமைப்புக்கும் நான் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புவதோடு நான் உண்மையை கூற விரும்புகிறேன். இதே போன்றும் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட ஈழ மக்களுக்கு வேர்ல்ட் விஷன் 5 கிலோ அரிசி கபடா புட்டிட்டு வழங்கிச்சுது. ஆனால் இந்த நிறுவனம் 10 கிலோவும் சீனியும் கூடுதலாக தந்து இப்போ வறுமை கோட்டுக்கிட வாழ்கிற இந்த வாழ்வாதாரம் படுற நானும் ஒரு ஊனம் விட்டுனான். என்னை போல வயோதிகர்களுக்கும் இந்த இப்படியான உதவிகள் கொடுத்து உதவி செய்கிறதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். முதல் உணவு வழங்கும் இந்த ஏற்பாட்டினை இங்குள்ள தமிழ்ச்சங்க சுவிஸ் உறுப்பினர்கள், அங்குள்ள தமிழ் சங்க சுவிஸ் மற்றும் தமிழ் இளைஞர்கள் மன்றம் அயன் சீல்டன் திரு 50 GmbH நிறுவனங்களின் அனுசரணையுடன் சுமார் 50 பயனாளிகளுக்கு எமது பிரதேச செயலக பிரிவிலே இந்த உலருணவு பொதிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே எமது பிரதேச செயலகத்தின் சார்பிலும் இங்கு பயன்பெறுகின்ற மக்கள் சார்பிலும் அவளுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். உண்மையிலே நிறுவனங்கள் இப்படியான உதவும் தொண்டு நிறுவனங்கள் எங்களுடைய நாட்டிலே ஏற்படுத்துகிற பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் அதனால் பாதிக்கப்பட்ட வறுமையில் இருக்கின்ற மக்களுக்கு இப்படியான உதவிகளை செய்வதில் நாங்கள் உண்மையிலே அவர்களுக்கு வரவேற்பு சொல்லக்கூடிய கடமையில் இருக்கின்றோம். எங்களுடைய தமிழ்ச்சங்கம் சுவிஸ் மன்றமானது கடந்த காலத்திலே உருவாகி எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தினை பொறுத்த வகையிலே
பல்வேறு விதமான உதவி திட்டங்களை அவர்கள் வழங்கி வருவது வழமை. குறிப்பாக அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள், அத்தோடு வாழ்வாதார வலிமைகள் இன்றி மிகுந்த சிரமத்தில் தங்களது குடும்ப வாழ்க்கையினை கொண்டு செல்லாது முடங்கி கிடக்கின்ற குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்குரிய உதவிகளையும் வழங்கி வருவது வழமை. ஏராளமாக எங்களுடைய அம்பாறை மாவட்டத்திலே பெரும்பாலான குடும்பங்களுக்கு எங்களுடைய தமிழ் சங்கம் சுவிஸ் அமைப்பானது எத்தனையோ உதவிகளை செய்துள்ளது. அதே போன்று வயது முதிர்ந்த முதியவர்கள், அதாவது நீங்கள், உங்களை போன்றவர்களுக்கும் எங்களுடைய இந்த அமைப்பானது கரம் கொடுக்கின்ற வகையில் கடந்த மாதங்களிலே முதியவர்களுக்கான இந்த உலர் உணர்வு பதியினை வழங்கியிருந்தோம். உண்மையிலே பார்த்தீர்களாக இருந்தால் இன்று காலை நாங்கள் இதனை 2 கட்டமாக இங்கே 50, எங்களுடைய திருக்கோயில் பிரதேசத்திலே 50 உலருணர்வு பொதிகள் மற்றும் அக்கரைப்பற்று ஆலடிவம்பு பிரதேசத்திலே 50 உலருணர்வு பொதிகள். அந்த வகையிலே எங்களுடைய அக்கரைப்பற்று பிரதேசத்திலே இருக்கக்கூடிய கண்ணகிபுரத்திலே அந்த 50 உலருணர்வு பொதியானது காலையிலே நாங்கள் வழங்கி வைத்திருந்தோம். எங்களுடைய தமிழ்ச்சங்கம் சுவிஸானது உண்மையிலேயே மிகுந்த கஷ்டத்தில் வாடுகின்றவர்களை இனங்கண்டு அவர்களுக்குரிய தேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் செய்ய தயாராக இருக்கின்றார்கள். எனவே இந்த உலருணர்வு பொதிக்கான நிதி அனுசரணையை வழங்கியிருந்தார்கள். எங்களுடைய தமிழ் சங்கம் சுவிஸ் அவங்கள இருக்கின்ற அந்த உறுப்பினர்களும் இந்த திரு 50 GmbH என்ற அவங்களும் தமிழ் இளைஞர் மன்றம் அன்சில்டன் இவங்கதான் இந்த 100 உலருணர்வு பொதிக்கான நிதி அனுசரணையை வழங்கியிருக்கிறார்கள். எங்களுடைய பிரதேசம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கஷ்டத்துல இருந்து இந்த அரிசி நாங்கள் வாங்க தந்தைகளுக்கு நாங்கள் நன்றி கொடுக்கிறோம். எங்கள் கஷ்டத்துல இருந்து நன்றி. நாங்கள் ஒருவேளை சாப்பிடையும் வசதி இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த நிறுவனம் எங்களுக்கு உதவி செஞ்சது நிச்சயம் நன்றியாக இருக்கும். கடவுளை வேண்டிக் கொள்கிறோம், கடவுள் என்று நிறுவனத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஐயா, தமிழ் சங்கத்துக்கு அன்பு கூறி வணக்கம் பெற்று வணக்கம் செய்த நிறுவனத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மிகவும் நன்றி மகன். சந்தோஷமா தமிழ் சங்க நிறுவனங்கள் எவ்வளவு சங்கத்துக்கு நன்றி. ஆ